இந்த படங்களுக்கு அப்புறம் அஜித் சார் கெரியர்ல அடுத்தடுத்து எல்லா படமுமே ஃபிளாப்பா தான் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவர் சினிமா மேலேயும் அவர் கார் ரேசிங் மேலேயும் நிறைய கவனம் வச்சிருந்தாரு. அதனாலேயே நிறைய படங்கள் அவருக்கு காலாவாரி விட்டு. அந்த டைம்ல தல அஜித்துக்கு போட்டியா இருந்த விஜய் அவர்கள் எல்லா கிளாஸையும் முறியடிச்சு அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளையா மாறிட்டாரு. தல அஜித் அவர்களுடைய படம் ஃபிளாப் ஆகிற டைம் எல்லாம் விஜய் சாரோட படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த ஃபிளாப் லிஸ்ட் மூவி எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவா நிறைய படம் நடிச்சு அந்த படம் எல்லாம் ஃபிளாப் ஆச்சு. அந்த டைம்ல வந்த படம் தான் அட்டகாசம். இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படி தீனா படத்துல தலன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ அதே டாக் இந்த படத்துலயும் யூஸ் ஆச்சு. அஜித் விஜய்க்கு இதுக்கப்புறம் தான் கிளாஸ் ரொம்பவும் பெருசாச்சு. அவங்க நடிக்கிற படத்துல எல்லாமே ஓப்பனா டயலாக் பேசுறதும் சாங்ஸ் வைக்கிறதும் போட்டியா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பாலிடிக்ஸ் சம்பவம் ஒன்று பண்ணாரு. அப்போ ஆளுங்கட்சி அந்த டிஎம்கே அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா தல அஜித்தை வந்து வற்புறுத்தி கூப்பிட்டுருப்பாங்க போல. அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உண்மையை உடைச்சிட்டாரு. அவர் பேசுறத பார்த்து சூப்பர் ஸ்டார் அவர்களை எந்திரிச்சு கை தட்டிட்டாங்க. இதெல்லாம் டிஎம்கே கொத்தடிமைகளுக்கு என்னைக்குமே மறக்க முடியாத அவமான